தமிழ்நாட்டு வரலாற்றிலிருந்து ஒப்பிட்டு பார்த்தோம்னா ஒரு அதிர்ச்சியான அமைச்சரவை. அவர்கள் யாரை ரசித்தாங்களோ ஒரு முதலமைச்சர், யாரெல்லாம் அவருடைய படத்தெல்லாம் பார்த்துக்கிட்டு புலகாங்க அடைஞ்சாலும் அவங்கள்ட்ட நீங்கள் அமைச்சர்லாம் உட்காந்துட்டு இருக்கிறாங்க. எந்த விதமான அரசியல் அனுபவமும் அற்ற, எந்த விதமான பதவி அனுபவமும் அற்ற அவர்கள் வந்துட்டு இன்னைக்கு கிட்டத்தட்ட 30 பேர் இந்த அமைச்சர் 30 பேர் விஜய் உட்பட தாழ்த்தப்பட்டவர்களுக்கு 7 இடம் கொடுத்துட்டோம், இது ஒரு பெரிய விஷயம், இது ஒரு சாதனைன்னு அவங்களாம் யாரு என்ன பண்ணுவாங்க? அவங்களுக்கு தந்தேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் என்ன பண்ணுவாங்க? அவங்களுக்கு என்ன தெரியும்? எதுவுமே தெரியாதவங்களை தூக்கி மேலே தூக்கி உட்காரங்கிறது சமூக ரீதியா. எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகம் அவர்களுடைய தலைமையில் இருக்கும் அமைச்சர்களுக்கு வந்து பதவி வழங்கல. தாவேக்காக்கு தேவையான ஆதரவு கிடைச்சிருச்சு. அப்புறம் நீங்களும் போயிட்டு முட்டு கொடுக்குறது எதுக்காக முட்டு கொடுக்குறீங்க? மந்திரி பதவியாக முட்டு கொடுக்குறீங்க. இப்போ உங்களுடைய நிலைமை வந்துட்டு என்னாச்சு? விஜயனுடைய ஆட்சி தான் நித்தியகண்டம் பூர்ணாயுசுன்றது மாதிரி இப்போ நீங்களும் நித்தியகண்டம் பூர்ணாயுசு தான் இருப்பீங்களா? எம்எல்ஏவா இருப்பீங்களா? பதவி போயிடுவான். மாதிரி வன்னியரசு அவர்களுக்கும் வந்து விசிகால இருந்து அமைச்சர் பதவி கொடுக்க போறதா பாஜகவால் இறக்கி விடப்பட்டவர் தான் சொன்னார் திருமாவளவன். வெளியிலேருந்து ஆதரவுன்னு சொன்னீங்க. இப்போ என்ன பண்ணுறீங்க? அமைச்சரவை பதவிக்காக சேர்ந்துக்கிறோன்றீங்க. நீங்களும் போயிட்டு அவங்களோட சேர்ந்தீங்க அப்படின்னா உங்களுடைய மொத்த ஓட் பேங்கு தாவேக ஓட் பேங்க் ஆகிடும். அப்புறம் நீங்கள் தனிச்சு நின்று எதையும் சாதிக்க முடியும். அதாவது பட்டியலிடத்தவர்கள் பழங்குடியினர் அந்த அமைச்சகம் இதுதானே காலகாலமாக கொடுத்துட்டு வராங்க எல்லாரும். முஸ்லீம்களுக்கு என்னது? சிறுபான்மை நலத்துறை. இதான் எப்பவும் கொடுக்கறது. இதில் என்ன புரட்சி இருக்குது? ஒரு புடலங்காயும் இல்லை, சரண்டர் தான் அது. தமிழ்மண் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு வையநாதன் அவர்கள். வணக்கம். வணக்கம் சார். இன்று வந்து புதிதாக தாவேகா அமைச்சரவையில் வந்து கிட்டத்தட்ட 23 அமைச்சர்கள் வந்து பதவியேற்பு விழா வந்து இன்னைக்கு நடந்திருக்கு. இதை தொடர்ந்து வந்து விஜயுடைய கட்சி மன்றம், அதாவது அந்த இதிலிருந்து 16 பேர் வந்து அமைச்சர்கள் வந்து கொடுத்துருக்கிறதாகவும் சொல்லப்படுது. இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? இந்த அமைச்சரவையை பொறுத்த வரைக்கும் பெரிய ஆச்சரியம் இல்லை அப்படின்னாலும் தமிழ்நாட்டு வரலாற்றிலிருந்து ஒப்பிட்டு பார்த்தோம்னா ஒரு அதிர்ச்சியான அமைச்சரவை. ஏன்னா விஜயினுடைய கட்சி எப்படி வந்துச்சு அப்படின்னா முதல்ல ரசிகர் மன்றம், அப்புறம் வந்துட்டு மக்கள் மன்றம், அப்புறம் விஜய் மக்கள் இயக்கம், அதுக்கப்புறம் தமிழக வெற்றி கழகம். இப்போ அமைச்சர்களுடைய ஆட்சி வந்துட்டு ரசிகர் மன்ற ஆட்சி. அவர்கள் யாரை ரசித்தாங்களோ ஒரு முதலமைச்சர், யாரெல்லாம் அவருடைய படத்தெல்லாம் பார்த்துக்கிட்டு புலகாங்க அடைஞ்சாலும் அவங்கள்ட்ட நீங்கள் அமைச்சர்லாம் உட்காந்துட்டு இருக்கிறாங்க. எந்த விதமான அரசியல் அனுபவமும் கிடையாது. ஒரு கவுன்சிலராக நின்ற அனுபவம் கூட கிடையாது. பணியாற்றிய அனுபவம் கிடையாது. ஒன்றுமே இல்லாதவங்க இன்றைக்கி வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதிகமான எந்த விதமான அரசியல் அனுபவமும் அற்ற, எந்த விதமான பதவி அனுபவமும் அற்ற அவர்கள் வந்துட்டு இன்றைக்கி கிட்டத்தட்ட 30 பேர் இந்த அமைச்சர் 30 பேர் விஜய் உட்பட இங்கே நிரப்பியிருக்கிறாங்க. இவங்களால என்ன செய்ய முடியும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா, ஒரு அதிகாரி ராஜ்யம் வந்துட்டு தமிழ்நாட்டில் வரப்போகுது. அதிகாரிகள் தான் ஆளுவாங்க. இவங்கெல்லாம் வந்துட்டு ஒரு நேம் சேக் மந்திரிகளாக இருப்பாங்க. அப்படி தான் தெரியுது. இது தமிழ்நாட்டுக்கு நல்லது அல்ல. சரி, தொடர்ந்து வந்து பட்டியலினத்தை சேர்ந்தவங்களுக்கு 7 பேருக்கு வந்து அமைச்சர் பதவி கொடுக்கப்பட்டதாக சொல்லப்படுது. 6 வந்து தாவேகாவை சேர்ந்தவங்களும், 1 வந்து காங்கிரஸுக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, இதெல்லாம் வந்துட்டு ஒரு விடயமே கிடையாதுங்க. அவங்கெல்லாம் வந்துட்டு செயல்திறன் மிக்கவர்கள் எங்கே இருந்திருந்தாலும் கொடுக்கணும். ஆட்சி அதிகாரத்தில் இல்லை, சமூக நீதி மக்கள் மத்தியில் நீங்கள் நடைமுறைப்படுத்தணும். ஆட்சி அதிகாரத்தில் கொண்டு வரணும். இங்கே நடக்கக்கூடிய விட என்ன அப்படின்னா, பொதுவாக அமைச்சர்கள் எல்லாம் தேர்ந்தெடுக்கும் போது பல்வேறுபட்ட பகுதிகள், மண்டலங்கள் அப்படின்னு அப்படி வந்துட்டு இது பண்ணி ரெப்ரசன்டேஷன் கொடுத்து இது பண்ணுவாங்க. அதிலே எல்லாமே வந்துடும். ஆனால் இங்கே வந்துட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க? ஒரே மட்டும் அந்த தாழ்த்தப்பட்டவர்களுக்கு 7 இடம் கொடுத்துட்டோம், இது ஒரு பெரிய விஷயம், இது ஒரு சாதனைன்னு அவங்களாம் யார் என்ன பண்ணுவாங்க? அது சொல்லுங்கள் முதல்ல. இவங்களுக்கு தந்தேன் அவங்களுக்கு தந்தேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் என்ன பண்ணுவாங்க? அவங்களுக்கு என்ன தெரியும்? ஒன்றும் தெரியாது. அப்புறம் என்ன இதில் சமூக நீதி இருக்குது? எதுவுமே தெரியாதவங்களை தூக்கி மேலே தூக்கி உட்காரக்கிறது சமூக நீதியா? இல்லை விஜய் தூக்கி மேலே உட்காரக்கிறது அரசியல் நீதியா? ஒன்றுமே தெரியல. 60 ஆண்டுகளுக்கு பிறகு வந்து காங்கிரஸ்ல இருந்து 2 அமைச்சர்களுக்கு வந்து பதவி கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இப்போ எவ்வளோ காலமாக இயக்கத்தோடு அவங்க தவிச்சிட்டு இருந்தாங்க. அந்த தவிப்புக்கு வந்துட்டு விஜய் முதல்ல தேதி போட்டிருக்காரு, வச்சு எங்கள் 2 பேர் அப்படின்ட்டு கேட்குறாங்க. என்ன அமைச்சர் பதவி வேணும் அப்படின்ட்டு. எது வேணாலும் கொடுக்குறாரு, போதும். ஒன்று சுற்றுலா, இன்னொன்று வந்துட்டு உயர்கல்வித்துறை. அவ்வளோதான் கொடுத்துட்டு முடிச்சாங்க. அவ்வளோதான். அது ஒன்றும் கிடையாது. இதெல்லாம் சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. உள்ளபடியும் சொல்ல வர இதெல்லாம் என்னது? சுற்றுலாத்துறைக்கு ஒரு மந்திரியாக இருந்து நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க பெருசாக? ஓவராலாக ஒரு யார் நிதி அமைச்சர் அப்படின்னு பார்த்தோம்னா புதுசாக ஜெயிச்ச ஒருத்தர். அவருக்கு என்ன அனுபவம் இருக்குது? அவரை பற்றி என்ன தெரியும் நம்மளுக்கு? எல்லாரை பற்றியும் ஒரு அமைச்சர் அப்படின்னோம்னா அவங்கள பற்றி வெளியிடணும் இல்லையா? அதில் இவருக்கு வந்துட்டு நிதி தொடர்பாக என்ன தெரியும்? செங்கோட்டையன்கிட்ட வந்துட்டு அவர்கிட்ட கொடுத்துருக்கீங்க. செங்கோட்டையனுக்கு வருவாய்த்துறை. ஆமாம். எப்படி இதெல்லாம் வந்துட்டு நம்ம பார்க்குறது?
அப்படின்றது தான். கஷ்டமான ஒரு சூழல் தான் அது. ஒரு உதாரணத்துக்கு எம்ஜிஆர் கூட வந்துட்டு, ஏன்னா இவங்க ரொம்ப எம்ஜிஆர் ஒப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, 77 ஒப்பிடுறாங்க, அதனால இவங்களுக்கு சொல்கிறேன், விஜய்க்கு சொல்கிறேன். எம்ஜிஆருடைய அமைச்சரவையில் ரசிகர் மன்றத்தாலாம் யாருமே கிடையாது. தெரியுமா உங்களுக்கு அது? எம்ஜிஆர் இருக்கும்போது அவருடைய ரசிகர் மன்ற தலைவராக முசலிபுத்தன் இருந்தார். எம்ஜிஆர் மேலே அவருக்கு அளவு கடந்த பெருமை. எம்ஜிஆர் அவர் மேலே ரொம்ப அன்பு வச்சுருந்தார். அப்படியாப்பட்டவர் கட்சி உள்ளே கொண்டு வரல. அவருடைய ரசிகர் மன்ற அமைப்பு பெருசு. ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே 10 லட்சம் பேரை உறுப்பினர்களாக கொண்டவர். மலைக்கல்லன் நடித்த உடனே எம்ஜிஆருக்கு அவ்வளோ பெரிய ரசிகர் மன்றம் இருந்துச்சு. 10 லட்சம் பேர் மெம்பர் அப்படின்ட்டு. அதாவது எங்கே போட்டாலும் எம்ஜிஆர் படம் வந்துட்டு 100 நாள் ஓடிட்டோம் அப்படின்ற அளவிற்கு செல்வாக்கு. ஒரு ரசிகர் கூட கொண்டு வரல. அவர் கூட இருந்த எல்லாரும் பாருங்கள், அந்த மந்திரி சபை ஃபுல்லாக அரசியலாளர்கள் தான், எல்லாம் அனுபவமிக்கவர்கள் தான். அதை வச்சுட்டு தான் எம்ஜிஆர் பண்ணார். அதனால தான் அவருடைய ஆட்சி அந்த அளவுக்கு நீடிச்சிருந்தது, ரொம்ப நாள் நீடிச்சிருந்தது. இங்கே என்ன நடக்குதுன்னு பாருங்கள். 2 வருஷம் தான் ஆச்சுன்னு சொல்லலாம் ஒரு எக்ஸ்கியூஸ். ஏன் அதில் வந்துட்டு எவ்வளோ பேர் நான் பொலிட்டிக்கல் டேலண்ட்ஸ் வந்துட்டு வெளில இருக்காங்களே, துறை ரீதியிலான நிபுணத்துவம் பெற்றவர்கள் ஏராளமானவர்கள் இருக்காங்க. அவங்களெல்லாம் கொண்டாந்துருக்கலாம், தேர்தலில் நிற்க வச்சிருக்கலாம். வேட்பாளர்கள் கிடைக்காம யாரையும் தூக்கி வேட்பாளராக கொடுத்தீங்களே, அவங்கள கொண்டாந்து நிறுத்தி ஜெயிச்சு வச்சுருந்தீங்கன்னா இன்றைக்கி அமைச்சரவை பலனாவது இருந்திருக்கும். ஒன்றுமே இல்லை. சரி, இது தொடர்ந்து வந்து வேலுமணி, எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகம் அவர்களுடைய தலைமையில் இருக்கும் அமைச்சர்களுக்கு வந்து பதவி வழங்கலன்ற ஒரு விஷயம் சொல்லப்படுது. இதுக்கடுத்து அவங்க அடுத்த கட்ட முடிவு என்ன எடுப்பாங்க? ஏன்னா இன்னைக்கு வந்து அவங்களோட தலைமையில் ஆலோசனை கூட்டமும் வந்து நடந்துட்டு இருந்தது. இதுக்கடுத்து அவங்களுடைய நிலைமை என்னவா இருக்கும்? மீண்டும் வந்து அதிமுகக்கே வந்து சேருவாங்களா, இல்லை மறுபடியும்? இல்லை, அவங்களுடைய நிலைமை என்ன அப்படின்னு யோசிக்கிறத விட வேலுமணி நிலைமை என்ன ஆகும், சிவி சண்முகம் நிலைமை என்ன ஆகும், விஜயபாஸ்கர் நிலைமை என்ன ஆகும் அப்படின்றது, அதிமுக நிலைமை என்ன ஆயிடுச்சு, அதான் ரொம்ப முக்கியம். அது எடப்பாடி தலைமையில் இருக்கட்டும், இவங்க கூட இருக்கிற அதிமுக என்ன ஆச்சு? காலி ஆயிடுச்சு. ஸோ எடப்பாடி பழனிசாமி என்ன செய்ய போறாரு? பொதுக்குழுவை கூட்டி எல்லாரையும் சேர்த்துக்கிறது, பலப்படுத்துறது ஒரு ஆப்ஷன். இல்லை நான் தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அதிமுகவை அழிய விட்டுறது இன்னொரு ஆப்ஷன். இதை நோக்கி தான் போயிட்டு இருக்குது. இப்போ இவங்களுடைய குரூப் டெல்லிக்கு போகிறதா சொல்கிறாங்க. டெல்லிக்கு போவாங்க, அமித்ஷாவை சந்திப்பாங்க, அடுத்தபடியாக இரட்டை இலை முடக்கப்படும், ஏதாவது ஒன்று நடக்கும். அடுத்த 2 வருஷத்துக்கு 2-3 வருஷத்துக்கு அந்த கூத்து நடக்கும். புரியுதுங்களா? அதுக்கப்புறம் நீதிமன்ற தீர்ப்பு அப்படி, தேர்தல் ஆணையத்தினுடைய முறையீட்டில் அவங்க கொடுத்த உத்தரவு எப்படின்னு ஏதாவது ஒன்று சொல்லி ஒரு ஃபேக்ஷனுக்கு ஏதாவது ஒன்று கிடைக்கும். கட்சி இவர் எடப்பாடி பழனிசாமி 1,48,000 ஓட்டு வாங்கினாரா எடப்பாடி தொகுதியில்? இங்கே அவருடைய கட்சியுடைய பேச்சாளர் ராயபுரம் தொகுதியில் டெபாசிட் எடுக்கிறாரு 18,000 ஓட்டு வாங்கி. இங்கே அவங்களுடைய கூட்டணி கட்சி வேட்பாளர் சைதாப்பேட்டையில் வெறும் 17,000 ஓட்டு வாங்கி டெபாசிட் எடுக்கிறாரு. சத்யா மட்டும் தான் 38,000 39,000 ஓட்டு வாங்கி ஏதோ மானத்தை காப்பாற்றுறாரு. மற்ற எல்லா இடத்துலையும் பெரிய அடி. எதனால் இந்த அடி? எப்படி இது சாத்தியம்? யோசிக்கிறதுக்கே அவங்களுக்கு ஆள் இல்லை. ஜெயிச்சவங்களை வச்சுக்கிட்டு அவங்க ஏதாவது ஃபேக்ஷன் பாலிட்டிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதிமுக என்ன ஆகும்? காலி. இதுதான் கவலைப்படக்கூடிய ஒரு சமாச்சாரம். ஆனால் அதை பற்றி யாரும் கவலைப்படுறதா தெரியல. ஏன்னா எல்லாருக்கும் இவங்களுக்கு மந்திரி பதவி மேலே குறி இருக்குது. எடப்பாடி பழனிசாமிக்கு தலைமையை விட்டு கொடுத்துடக்கூடாது அப்படின்ற அதில் ஒரு குறியாக இருக்கிறாரு. எப்படி இதெல்லாம் உருப்படும்? வேலுமணி அவர்கள் தலைமையில் இருக்க அமைச்சர்கள் வந்து பதவிக்காக நாங்கள் வந்து தாவேக்காக ஆதரவு அளிக்கல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சார். பதவிக்காக அரசியலுக்கே வரலன்னு கூட அவங்க சொல்றாங்க. சேர்த்து வச்சிருக்கிறது எவ்வளோன்னு கேட்டோம்னா அப்போ தெரியும். அதாவது இவங்கெல்லாம் எப்படின்னா 2 விஷயத்தான். ஒன்று பதவி, இன்னொன்று வந்துட்டு அதிகாரம். இதான் அதிகாரம், பணம், இந்த 2 தான் இவங்களுடைய குறிக்கோள். அது எதுவுமே கிடையாது. அதனால் அதுக்காக நாங்கள் வரல, இதுக்காக நாங்கள் வரல, வேறு எதுக்காக வந்து இடத்த சாதிச்சிங்க சொல்லுங்க பார்ப்போம். சொல்கிறதுக்கு எதுவும் இருக்காது இல்லை. இல்லை, அப்போயே வந்து தாவேக்காக்கு ஆதரவு அளிக்கலாம் அப்படின்னு ஒரு விஷயம் வந்து எடப்பாடி இல்லைங்க. தாவேக்காக்கு ஆதரவு அளிக்கிறதுன்றது ஒரு பெரிய அரசியல் முடிவாது. தாவேக்காக்கு தேவையான ஆதரவு கிடைச்சிருச்சு. அப்புறம் நீங்களும் போய்ட்டு முட்டு கொடுக்குறது எதுக்காக முட்டு கொடுக்குறீங்க? மந்திரி பதவியாக முட்டு கொடுக்குறீங்க. இப்போ உங்களுடைய நிலைமை வந்துட்டு என்னாச்சு? விஜயனுடைய ஆட்சி தான் நித்தியகண்டம் பூர்ணாயுசுன்றது மாதிரி இப்போ நீங்களும் நித்தியகண்டம் பூர்ணாயுசு தான் இருப்பீங்களா? எம்எல்ஏவாக இருப்பீங்களா? பதவி போயிடுவான் என்னன்றது அது ஒரு பெரிய கேஸ் இருக்குது. அதுக்கப்புறம் முடிவாகும். ஏன்னா சபாநாயகர் ஒன்றும் பண்ண போகிறதில்ல. அதிமுக 1 அதிமுக 2ன்னு சொல்லி 2 பேருக்கே வந்துட்டு ஆளுக்கு ஒரு பிராண்டு கொடுத்து உட்கார வச்சிட போகிறாரு. ஆனால் அதிமுகவுக்குள்ளே நடக்கக்கூடிய அந்த பிளவு எவ்வளவு தூரம் அந்த சட்டத்தை இழுக்குது. அதாவது கட்சி மாற தடை சட்டம் அது வந்துட்டு வருமா? அப்படி வந்துச்சுன்னா இவங்க கதை என்ன அப்படின்ற இடத்துல தான் இவங்களுடைய கதை தொங்கிட்டு இருக்குது. ஸோ அதனால தான் விஜய் என்ன பண்ணிட்டாரு? இவங்களை அவாய்ட் பண்ணிட்டு இவங்களுக்கெல்லாம் மதுரை சதவி கொடுத்துட்டு கதையை முடிக்கிறாரு. 35 பேர் முடிச்சிட்டாரு, 33 பேர் முடிச்சிட்டாங்க. இன்னும் 2 பேர் தான். ஒரு விடுதலை சிறுத்தைகள்,
ஒரு இந்திய முஸ்லீம் லீக் கட்சி. முஸ்லீம் கொடுத்துட்டாங்கன்னா முடிஞ்சு போகுது. சரி, இப்போ நீங்க சொன்ன மாதிரி முஸ்லீம் லீக் கட்சியும் விடுதலை சிறுத்தை கட்சியிலிருந்தும் ஒவ்வொரு அமைச்சர்களுக்கு நாளைக்கு வந்து அமைச்சர் பதவி வந்து பதவியேற்க போறதாகவும் சொல்லப்படுது. அதே மாதிரி வன்னியரசு அவர்களுக்கும் வந்து விசிகால இருந்து அமைச்சர் பதவி கொடுக்க போறதாகவும் சொல்லப்படுது. இதை நீங்க எப்படி சார் பார்க்குறீங்க? இது எப்படி பார்க்குறீங்கன்னு கேட்குறீங்க. ரொம்ப பரிதாபமாக பார்க்குறேன். விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு கொள்கை பூர்வமான அமைப்பு ரீதியான பரவலான மக்களுக்கு ஆதரவை பெற்ற ஒரு மாஸ் பார்ட்டி. அந்த பார்ட்டி நீங்கள் வந்துட்டு என்ன ஆகிடுது அப்படின்னோம்னா, ஓகே நீங்கள் வந்துட்டு விஜய் வந்துட்டு உங்களுடைய கொள்கை எதிரியான பாஜகவால் இறக்கி விடப்பட்டவர்னு தான் சொன்னார் திருமாவளவன், ரைட்டு. அதெல்லாம் மாறி அவங்க நிறைய இடங்களை பிடிச்சிட்டாங்க அப்படின்னோடனே அவங்களுடைய அமைச்சரவை தான் அவங்களுடைய ஆட்சி அமையணும், அதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா இல்லாட்டி குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்துடும், இல்லாட்டி தமிழ்நாடு தேர்தலை சந்திக்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படும் அப்படின்றதுனால என்ன பண்ணிட்டீங்க, நீங்கள் ஆதரவு அளிச்சிங்க. வெளியிலேருந்து ஆதரவு, கூட்டணின்னும் திமுகவோட தான், வெளியிலேருந்து ஆதரவுன்னு சொன்னீங்க. இப்போ என்ன பண்ணுறீங்க, அமைச்சரவை பதவிக்காக சேர்ந்துக்கிறோன்றீங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா தாழ்த்தப்பட்ட மக்கள், பட்டியலினத்து மக்கள் பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவிற்கு வந்துட்டு தாவேக்காக ஓட்டு போட்டிருக்காங்க. மிகப்பெரிய அளவு ஒரு 30% அளவு ஓட்டு போட்டிருக்காங்க. நீங்களும் போய்ட்டு அவங்களோட சேர்ந்தீங்க அப்படின்னா உங்களுடைய மொத்த ஓட் பேங்கு தாவேக்கா ஓட் பேங்க் ஆகிடும். அப்புறம் நீங்கள் தனிச்சு நின்று எதையும் சாதிக்க முடியாது, வேற ஒரு கூட்டணிக்கும் போக முடியாது. எப்படி ஃபார்வர்ட் பிளாக் அழிஞ்சுதோ 67க்கு பிறகு, அதே மாதிரி உங்களுடைய கட்சி அழிஞ்சு எங்கேயாவது ஒரு தொகுதியில் போய்ட்டு காட்டு மன்னார் கோயிலோட முடிஞ்சு போயிடும். அது கூட வரவே வெளில வராது. இந்த ஆபத்து தான் இருக்குது விடுதலை சிறுத்தைகள். அதே மாதிரி இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் எடுத்துங்க, அவங்க எடுக்கக்கூடிய முடிவு, இவங்களும் வந்துட்டு விஜய் எதிர்த்தவங்க தான். ஸோ நீங்கள் அமைச்சரவையில் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? ஏற்கனவே வந்துட்டு உங்கள்டையும் ஒரு கணிசமான செக்மெண்ட்டு முஸ்லீம்ஸ் வந்துட்டு அவருக்கு போட்டிருக்காங்க ஓட்டு. இப்போ இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா மேலும் அவங்க எடுத்தது அந்த முடிவு சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்களும் ஓட்டு போட போயிட்டாங்க அப்படின்னா உங்களுடைய கட்சி வந்துட்டு தனித்து இயங்கக்கூடிய ஒரு திராணியற்ற ஒரு கட்சியாக போயிடும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, ஏதோ திமுக ஐசோலேட் பண்ணுறதுக்கு இது பயன்படுது அப்படின்னு நினைக்கலாம் சிலர். ஆனால் உண்மை என்ன அப்படின்னா இந்த கட்சிகள் வந்துட்டு அதற்கு பிறகு அழியும் தருவாய்க்கு போயிடும். அவ்வளோ பெரிய ஆபத்து இருக்குது. சரி, இது வரைக்கும் வந்து திமுகவா இருக்கட்டும், அதிமுகவா இருக்கட்டும், இந்த 2 கட்சியும் வந்து கூட்டணி ஆட்சிக்கு சம்மதிக்காத ஒரு கட்சி. கூட்டணி ஆட்சியும் நடந்ததில்லை. ஆனால் இப்போ வந்து ஒரு கூட்டணி ஆட்சி வந்து நடந்துட்டு இருக்கு. இதை தொடர்ந்து வந்து இதுக்கடுத்து தேர்தலுக்கு கூட்டணி அப்படின்னு ஒரு விஷயம் சொல்றப்போ, கூட்டணி ஆட்சி கொடுத்தா தான் தேர்தலுக்கு கூட்டணின்ற ஒரு விஷயம் முன்வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா? இப்போ இந்த திமுக அதிமுக ஒரு சிக்கல் இருக்கு. கூட்டணி ஆட்சி எப்படி அமையுது? அவுட்கம் அந்த மாதிரி. விஜய்க்கு பெரும்பான்மை இல்லை. விஜய்க்கு ஒரு 160 சீட் இருந்ததுன்னா அவர் வந்துட்டு விடுதலை சிறுத்தைகள் இவங்களெல்லாம் கூப்பிட்டு ஆட்சியில் பங்கு கொடுப்பார்? அவர் கொடுக்க மாட்டார். அப்போது இதை வந்துட்டு ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குலாம் சொல்லிட்டு விடுதலை சிறுத்தைகள் போனாங்கன்னா அப்புறம் அவங்க என்னன்னு சொல்கிறது? அவங்களுக்கு தேவை நீங்கள் உடனே போகிறாங்க. என்ன பதவி கொடுக்க போகிறாங்க? என்ன அமைச்சர் பதவி என்ன கொடுக்க போகிறாங்க? அதாவது பட்டியலிடத்தவர்கள், பழங்குடியினர், அந்த அமைச்சகம், இதுதானே காலகாலமாக கொடுத்துட்டு வராங்க எல்லாரும். இதை பெறதுக்காக ஒரு கூட்டணி ஆட்சி அப்படிலாம் நீங்கள் சொல்லுவீங்களா? முஸ்லீம்களுக்கு என்னது? சிறுபான்மை நலத்துறை, இதுதான் எப்பவும் கொடுக்கறது, அதே தான் கிடைக்குது. இதில் என்ன மாற்றம்? இதில் என்ன புரட்சி இருக்குது? ஒரு புடலங்காயும் இல்லை, சரண்டர் தான் அது, வேற ஒன்றும் இல்லை. சரி, ஏற்கனவே வந்து கூட்டணி ஆட்சிக்காக வந்து திமுகக்கும் காங்கிரஸுக்கும் வந்து ஒரு சில வேறுபாடுகள் இருந்தது. இப்போ காங்கிரஸ் வந்து தாவேக்காவுக்கு வந்து ஆதரவளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதை தொடர்ந்து வந்து அடுத்த எலெக்ஷனுக்கு வந்து இந்த கூட்டணி ஆட்சிக்கு ஒரு சில பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்பு நிறைய விஷயம் இருக்குது. அடுத்த தேர்தலுக்கு முன்னாடி யார் யார் இருப்பாங்க, யார் யார் இல்லாத போயிடுவாங்க அப்படின்ற ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. அடுத்த எலெக்ஷன் இருக்கட்டும். காங்கிரஸ்காரன் இன்றைக்கி வரேன், நாளைக்கு ஒத்து வரலன்னா போயிட்டே இருப்பான். டெல்லியிலேருந்து ஒரு ஆளை ஒருத்தர் சொன்னோன்னா அவர் வந்துட்டு ஒரு பிரச்சனையை கிளப்பி விடுவார். என்னதான் சொன்னாலும் விஜய் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சாருன்னு வச்சுக்கோ. இது மாணி தாக்கூர் ஆரம்பிச்சாருன்னு வச்சுக்கோங்க. அவருக்கு ஒரு 2 பேர் ஆதரவு கருத்து சொன்னாங்கன்னா கூட்டணி உடைச்சிருப்போம். ஆனால் கூட்டணி உடைக்கிறதுக்கெல்லாம் அவங்களுக்கு நல்லா தெரியும், ஜெயிக்கிறதுக்கு தான் அவங்களுக்கு தெரியாது. கூட்டணி எல்லாம் நல்லா உடைப்பாங்க. சரி, தொடர்ந்து வந்து மீண்டும் இந்த தமிழ்தாய் வாழ்த்துக்கு ஒரு சர்ச்சை வந்து ஏற்படுத்துது. தமிழ்தாய் வாழ்த்து வந்து 3ஆம் இடத்துல வந்து பாடப்பட்டிருக்காங்க அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லப்படுது. சிபிஎம் சண்முகம் அவர்கள் வந்து விஜய் அவர்கள்ட்ட கேட்டப்போ இது கவர்னருடைய நிகழ்ச்சி அப்படின்றதுனால இது இந்த முறையில் தான் நடத்தப்படும் அப்படின்னு ஒரு விஷயம் அவர் சொல்லியிருக்காரு. இவருடைய கருத்தை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? இப்போ கவர்னர் அலுவலகத்தில் நடத்துதுன்றதுக்காக தான் நானும் வந்துட்டு இதை சரி பரவாயில்ல அப்படின்ற மாதிரி இருக்கேன். இவங்க வந்துட்டு ஒரு பொது நிகழ்ச்சி நடத்துகிறாங்க இல்லையா, ஒரு திட்டத்தை அறிவிக்கிறதோ நல திட்டங்கள் வழங்க ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறாங்கல்ல, அப்போ பார்க்கணும் இவங்க என்ன பண்ணுறாங்கன்றது. அப்போ பார்த்துட்டு தான் சொல்ல முடியும். நான் என்ன சொல்ல வரேன், இந்த பிஜேபியினுடைய ஆளுநர்கள் எல்லாருமே இப்படி தான் வேலை செய்வாங்க. அவங்க அந்த நாட்டினுடைய ஒற்றுமை அவங்களுக்கு முக்கியம் இல்லை, அவங்களுடைய ஐடியாலஜிக்கலாக இந்த மக்களை புழக்கிறது தான் அவங்களுக்கு முக்கியம். ஸோ முஸ்லீம் ஏதாவது ஒத்துக்க மாட்டேன்னா அதான் நம்ம செய்யணும் அப்படின்வாங்க அவங்க. புரியுதுங்களா?
முஸ்லீம் அது செய்கிறானா உடனே அது வேணாம் அப்படின்னு இப்படி ஒரு அரசியலில் வந்துட்டு அவங்க ஈடுபட்டு வந்தே மாதரத்தை வந்துட்டு காங்கிரஸ் கட்சி ஏற்கனவே வலிமையாக அது வேணாம், அதில் வந்துட்டு வேறு மாதிரி மதவாதத்தினுடைய இது வருது அப்படின்றதுக்காக நிராகரித்தாங்க. நிராகரிச்சுட்டு இவருடைய ஜனகணமன எடுத்துக்கொள்ளப்பட்டது. அப்புறம் மறுபடியும் வந்துட்டு இவங்க எடுத்தாந்து அதை திரிக்கிறாங்க. ஸோ டிவிசிவ் தாட்டு, சமூகத்தை பிளக்கக்கூடிய ஒரு அரசியலை வந்துட்டு பாஜக முன்னாடி அது ஆளுநர் மாளிகை அதை தானே செய்யும், அதை அவங்க செய்கிறாங்க, அவ்வளோதான். சரி, இப்போ தாவேகா ஆட்சி வந்ததுக்கு அப்புறமா வந்து இரவு நேரத்தில் கிட்டத்தட்ட 3 to 4 மணி நேரம் வந்து கரண்ட் கட் ஆகுதுன்ற ஒரு குற்றச்சாட்டு எழுந்தது. அதாவது சமீபத்தில் இதுக்கு முன்னாடிய ஆட்சியிலும் இருக்கட்டும், இல்லை 8 வருடத்துக்கு முன்னாடியும் இந்த தமிழக மின்சார வெப்சைட்ஸில் வந்து எதற்காக கரண்ட் கட் பண்ணாங்கன்ற ஒரு ரீசன் வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. ஆனால் இந்த முறை வந்து அது மென்ஷன் பண்ணல அப்படின்னு ஒரு விஷயம் வந்து ஒரு குற்றச்சாட்டு எழுந்ததுக்கு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நான் ஏற்கனவே சொன்ன முதல் கேள்விக்கு சொன்ன பதிலே தான். மின்சாரத்துறை அமைச்சர் யார்? சிஆர்டி நிர்மல்குமார் தான் இருக்காரு. ஏதாவது பதில் சொன்னாரா? அவர் இப்போ திருப்பரங்குன்றத்தில் வந்து சாமி கும்பிட்டுட்டு இருக்காரு. ஏதாவது பதில் வந்துச்சா? முன்னாடியெல்லாம் பக்கம் பக்கமாக அறிக்கை கொடுத்தாங்களே, இப்போ பதில் கொடுக்கணும்ல, கொடுக்க மாட்டாங்க. அவ்வளோதான் இவங்களுடைய எஃபிஷியன்சி. ஒருத்தருடைய இப்போ அவங்க ஒரு அமைச்சராக பொறுப்பேற்கிறாருன்னா ஒருத்தர் அடுத்த ஒரு மாதத்துக்கு துறையோடு இருந்து எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறவாரு. அப்போ தான் செயல்பட முடியும், முடிவெடுத்து செயலாற்ற முடியும். ஆனால் இவங்க பாருங்கள் எங்கே நிற்கிறாங்கன்ட்டு. இங்கே அமைச்சரவை பதவி ஒத்துக்கிட்டு கையெழுத்து போட்டு நேராக போய்ட்டு கோயிலில் நிற்கிறாங்க. அடுத்தபடி என்ன சொல்லுவார்? குடும்பத்தை கூப்பிட்டுக்கிட்டு ஒரு டூர்லாம் போயிட்டு வருவாங்க. இதான் ரசிகர் பண்ணுற ஆட்சி. அப்படி தான் இருக்கும். இவங்ககிட்ட நம்ம எதுவும் ஏன் ஏதெல்லாம் கேட்க முடியாது. அதிகாரிகளாக பதில் சொன்னால் உண்டு, இல்லாட்டி இல்லை. சரி, அதுக்கப்புறம் வந்து தனபால் அவர்கள், அதாவது முன்னாள் சபாநாயகராக இருந்த அதிமுக தனபால் அவர்கள் வந்து லோகேஷ் தமிழ்ச்செல்வன் அவருக்கும் அவருடைய மகனுக்கும் வந்து அமைச்சர் பதவி கிடைச்சிருக்கு. அந்த நிகழ்ச்சியில் தனபால் அவர்களும் வந்து கலந்து கொண்டார். அப்போது பத்திரிகையாளர் கேட்ட கேள்விக்கு, நான் அதிமுக கட்சியிலேருந்து எப்போவும் வந்து விலகிட்டேன், எனக்கான மரியாதை வந்து கொடுக்கல, எனக்கான பதவி வந்து கொடுக்கல, அந்த கட்சியிலேருந்து நான் விலகிட்டேன் அப்படின்னு ஒரு விஷயம் முன் வச்சிருக்காரு. இவருடைய கருத்துக்கு அவ்வளவுதான். நீங்கள் ஒருத்தரை உதாசீனப்படுத்தும் போது இதுதான் நடக்கும். அவரை நீங்கள் உதாசீனப்படுத்துறீங்க, அவருக்கு ஒரு உரிய இடத்த கொடுத்து. இதுதான் இந்த எடப்பாடி பழனிசாமியினுடைய பாலிடிக்ஸே. ஒருத்தர் அவமதிக்கிறது, முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை. இப்போது ஏன் செங்கோட்டையன் வெளியாறினார்? செங்கோட்டையனுடைய இன்ஃப்ளூயன்ஸுக்கு உட்பட்ட அந்த கோபிச்செட்டிப்பாளையம் பகுதியில் வந்துட்டு இவர் நிர்வாகிகளை இவருடைய ஆட்களை நியமித்தார். அதுதான் அவங்களுக்குள்ளே ஏற்பட்ட அந்த முரடுக்கும் மோதலுக்கும் காரணம். அப்படிலாம் செய்யக்கூடாது இல்லை. இவர் அப்படி தான் செய்வார் எடப்பாடி பழனிசாமி. செஞ்சு ஒருத்தரை வந்துட்டு அந்நியப்படுத்துவார். இப்போ அவருடைய புள்ள போயிட்டு அதிமுக சீட்டு கிடைக்கலன்றதுக்கு தாவேகாவுக்கு போனான். தாவேகாவில் போயிட்டு ரெண்டு ஜெயிச்சுட்டான். ஜெயிச்சிட்டோன்னே மந்திரி ஆகிவிட்டான். இப்போ என்ன பண்ணுவீங்க? அப்பா என்ன பண்ணுவார்? மந்திரிக்கு துணையை அவர் வந்துட்டு அந்த கட்சியில் வந்துடுவார். அவ்வளோதான். அவருடைய அரசியல் அனுபவத்தை பிள்ளைக்கு சொல்லுவார். எவ்வளோதான். நான் அதனால தான் சொன்னேன், நான் எடப்பாடி பழனிசாமி அவர் கட்சியை பற்றி கேரே இல்லை. அவரை பற்றி தான் யோசிக்கக்கூடியவர். கட்சியிலேருந்து யார் போனாலும் சரி, அப்போது உடனே அவனுக்கு மாற்று, அவங்கள தூக்கு பதவி விட்டு அவருக்கு மாற்றா இவர் நியமிக்கப்பட்டார் அப்படின்னு சொல்கிறது, இவ்வளோ தான். அப்போ இதில் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்துட்டு எப்படி இந்த கட்சியை வந்து காப்பாற்றப்படும் நீங்கள் நம்புறீங்க? ஸோ அதனால் எல்லாரும் வெளியில் போய்கிட்டு தான் இருப்பாங்க, வேறு வழியே இல்லை. எடப்பாடி அவர்கள் வந்து சமீபத்தில் போர்வால் அப்படின்ற ஒரு நியூஸ் பேப்பர் வந்து புதுசாக வெளியிட்டிருக்கு சார். அதாவது நியூஸ் ஜேவும் ஜெயலலிதா அவர்களுடைய அந்த நாளிதழ் வந்து வேலுமணி அவர்கள் கட்டுப்பாட்டில் இருக்கிறதுனால எடப்பாடி அவர்கள் வந்து புதுசாக ஒரு நியூஸ் பேப்பரை வந்து வெளியிட்டிருக்காரு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? அதான் அவருடைய குரலை பிரதிபலிக்க, அவருடைய குரல் என்னன்றது எனக்கு புரியல. போர் வாழ் எங்கே இருக்குது? போரெல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ எங்கே போய்ட்டு வாழை சுற்ற போகிறீங்க? கட்சியில் இருக்கிறவனையெல்லாம் காலி பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக உங்களுடைய ஆளாக பார்த்து போட்டுட்டு இப்படி ஒரு உள்ளே வந்துட்டு ஒரு பெரிய, அதாவது உட்கட்சி கழகத்தையும் உருவாக்குறாருன்னு நான் சொல்லுவேன். இவர் போகிறாரு, இவங்கெல்லாம் தனியாக நிற்கிறாங்க. அங்கே போனோன்னா கட்சி கழகத்தை ஒருத்தர் போட்டு போகிறான், இன்னொருத்தர் வந்து சுற்றி எடுத்து டம்முன்னு அதை அடிக்கிறான். அப்போ உங்களுடைய தலைமை பண்புன்றது எங்கே போச்சு? இவங்க வெளில போனவங்கள என்ன சொல்லணும்? தப்பு நீங்கள் பண்ணுறது, வாங்க பொதுக்குழுவை கூட்டுவாங்கன்னா அவர் சொல்லியிருக்கணும். இவங்க சொல்கிறாங்க பொதுக்குழு கூட்டுங்கன்ட்டு, ஆனால் அவர் வரமாட்டேங்கிறாரு. ஆனால் இவங்க எல்லாரையும் பொறுப்பில் நிற்கிட்டார். நீக்கிட்ட வேற ஒருத்தரையும் பொறுப்பில் போட்டார். நாளைக்கு என்ன சொல்கிறார்? இவங்களெல்லாம் அவங்களாம் கட்சிக்கு சம்மந்தப்படாதவங்களாச்சே அப்படின்வார். ஏதோ புதுசாக நம்மளுக்கு கதை சொல்கிற மாதிரி சொல்கிறாரு. அவ்வளோதான். எடப்பாடி பழனிசாமி பேப்பர் எல்லாம் இல்லை, எதை உருவாக்கினாலும் சரி, அதனால் அந்த கட்சியை காப்பாற்ற முடியாது. உங்களோட தொண்டர்கள் நிற்கல அப்படின்னோம்னா அப்புறம் நீங்கள் யாரை வச்சு நீங்கள் கட்சி நடத்துவீங்க? முடியாது.